ஒரு புயல் 178க்கு மேல நிறைய நபர்களை காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அண்ட் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காணாம போயிருக்காங்க. 45,000 மேல இருக்கிற குடும்பங்களை வந்து கவர்மெண்ட் சேஃபான இடத்துக்கு போங்க அப்படின்னும் அலர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வேற எங்கேயும் நடக்கல. நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்கால தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்மள நிறைய பேருக்கு இதோட தாக்குதல் இந்த அளவுக்கு இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். இத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். எஸ், நம்ம தித்வா புயலோட தாக்கம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் கவர்மெண்ட் அவங்கள எந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு லைவா வந்து சேரும். நம்ம கோஸ்டல் அண்ட் டெல்டா ரீஜனான வேதாரண்யம், மயிலாடுதுறை இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து இந்த சைக்ளோனோட தாக்குதல் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம திருவாரூர் அண்ட் அதை சுத்தி இருக்கிற கிராமங்கள் நிறைய இடத்துல இந்த புயலோட தாக்குதல்னால நிறைய வயல் வந்து நிறைய நாசம் ஆயிருக்கு. அண்ட் கனமழை வந்து ரொம்ப பெஞ்சதுனால நிறைய இடத்துல நிறைய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் அண்ட் தூத்துக்குடியில வால் கொலாப்ஸ் ஆகி 3 பேர் இறந்து போயிருக்காங்க. 178க்கு மேல நிறைய கேட்டல்ஸ் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு நம்ம மயிலாடுதுறையில வந்து இறந்து போயிருக்கு. நம்ம சிஎம் எஸ்டிஆர்எஃப் அண்ட் என்டிஆர்எஃப் டீம் விச் இஸ் 28 டீம்ஸை வந்து செட் பண்ணிருக்காங்க. ஏன்னா எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா சைக்ளோன் அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை வந்து கொடுத்திருக்கு. அதனால இந்த மாதிரியான ஒரு டீமை வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. நாளை பின்னாடி நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக 1158 boats have already been arranged so that நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைக்ளோனால இல்ல ஃபிளட்னால எதனா ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா இந்த போட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்ன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி மெஷர்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. 47 ஃபிளைட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன் விச் 37 வந்து டொமஸ்டிக் ஃபிளைட் அண்ட் 11 வந்து இன்டர்நேஷனல் ஃபிளைட். சதர்ன் ரயில்வேஸும் நிறைய ட்ரெயின்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த சைக்ளோனோட பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நிறைய கடலோர மாவட்டங்கள்ல வந்து சேஃபான இடத்துல நீங்க இருக்கும்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மழையோட தாக்குதல் அந்த புயலோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஐஎம்டி விச் இஸ் இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க நார்த் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு. அண்ட் எல்லோ அலர்ட் கொடுத்திருக்காங்க சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூருக்கு. இந்த மாதிரியான புயல் தாக்குதல் நம்மளுக்கு வருஷம் வர்றதுதான். ஆனா அதோட பாதிப்பு நம்மளுக்கு வருஷம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த மாதிரியான லைவ் அப்டேட்டட் நியூஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணி குரூப்லயும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா கண்டென்ட் பத்தி நான் பேசணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட பர்சனல் அக்கௌண்டான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நீங்க எனக்கு டிஎம் பண்ணியும் சொல்லலாம். இல்ல இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லலாம். சோ தட் அந்த டாபிக்கை பத்தி நான் கண்டிப்பா எடுத்து பேசுவேன். தேங்க்யூ.